بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين والصلاة والسلام على سيد ولد آدم أجمعين صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. أيها الإخوة الأحباب، السلام عليكم ورحمة الله وبركاته. درسنا اليوم عن الصلاة وعن أهميتها ألا وهي من أركان الإسلام. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அவன் அருளாளன், அன்புடையோன், மறுமையின் அதிபதி. சலாமும் சலவாத்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களின் தலைவரான நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளார் மீதும் தோழர்கள், குடும்பத்தினர்கள், அவர்களை பின்துயர்ந்த அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. என் அருமை சகோதரர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்று இரவு காணிக்கையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அருள்மாரியும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு, கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பாக அஸ்ஸலாத்து சிலத்துன் பின் அப்தி வபைன் ரப்பிஹி, தொழுகை அடியானுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே ஒரு தொடர்பாடானது. அது இஸ்லாமிய கடமைகளில் இரண்டாவது கடமையாக இருக்கும். கலிமா ஷஹாதத்தை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறியதற்கு பிறகு அது முக்கியமானதொரு கடமைதான் தொழுகையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் தொழுகையிலே எழுந்தால் அவன் இறைவனோடு முனாஜாத் உரையாடுகிறான். வேற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த பாக்கியம், அந்த சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. தொழுகையில தான் இறைவனோடு அடியான் உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியிலே கூறுகின்ற பொழுது, கஸ்ஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைனி, தொழுகையை நான் இரு பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன், எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியிலே அரவாசியாக பிரித்திருக்கின்றேன். ஒல் அப்தி மாசால, என் அடியானுக்கு அவன் கேட்டது உண்டு. அடியான் கூறினானேயானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அகிலத்தை படைத்து பராமரிப்பவன் என்று அவன் கூறினால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஹமதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அடியான் வைதா கால அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று கூறினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அஸ்னா அலைய அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், துதி செலுத்தி விட்டான். வைதா கால, அடியான் மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அவன் உரைத்தால், கூறினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தருகிறோம் என்று அடியான் கூறினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உள்ளது. ஒல் அப்தி மா சஅல, அவன் கேட்டது என் அடியானுக்கு உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடியான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த ஆயத்தை முழுமையாக ஓதுகின்ற பொழுது, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி,
அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் அதை மாறி செல்லாதவர்கள் என்று கூறினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஹாதா லி அப்தி ஒலி அப்தி மாசால, இது எனது அடியானுக்கும் எனக்கும் உரியது, அவனுக்கு அடியான் கேட்டது அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது இபாதாத்துகளிலேயே ஒரு பூங்காவாக இருக்கும். தொழுகையை நாங்கள் தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கின்றோம். தொழுகை தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த தொழுகையாளி அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகின்றான். ருக்கூயிலே அவன் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறான். இஅ்திதாலிலே அவன் இறைவனை புகழ்ந்துரைக்கின்றான். சுஜூதிலே அவன் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறான். சுப்ஹான ரப்பிக்கல் அலா என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறான். உட்கார்தல் பிரார்த்திக்கிறான். வதஷஹுது அத்தஹியாத் ஓதுகிறான், அதிலேயும் பிரார்த்திக்கின்றான். ஹிதாம் வித் தஸ்லீம், சலாமை கொண்டு அவன் பூர்த்தி செய்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகை முக்கியமான விடயங்களிலே உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. மானக்கேடான முன்கரான செயலை அதை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ முன்கர், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயங்களையும் வெறுக்கத்தக்க விஷயங்களையும் தடுக்கின்றது. ஆகவே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகை நூறுல் மோமினின் ஃபி குலூபிஹிம் வ மஹ்ஷரிஹிம், தொழுகை மூமினுடைய ஒளி பிரகாசம், உள்ளத்திலே மூமினுடைய உள்ளங்களிலே மூமினுடைய பிரகாசமாகும். மஹ்ஷரிலேயும் அவர்களுக்கு அது பிரகாசம் அளித்துக் கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை ஒளி பிரகாசம் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொழுகை சுரூர் நுஃபூசுல் மோமினின், மூமின்கள் உள்ளத்திலே அதை சந்தோஷப்படுத்தக்கூடியது, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, மூமினுடைய கண்குளிர்ச்சி என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலாஹ், தொழுகையிலே எனது கண்குளிர்ச்சியாக்கப்பட்டுள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகளாருக்கு மட்டுமல்ல, மோமினான் அடியார்கள் யார் யாரெல்லாம் தொழுகின்றார்கள் மோமின்கள், அவர்களுக்கு தொழுகை கண்குளிர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகை பாவங்களை மன்னிக்கிறது, பாவங்களுக்கு தண்ட பரிகாரமாக்கப்படுகிறது. நபிகளார் உதாரணத்தை சொல்லி தெளிவுபடுத்தினார்கள். உங்கள் ஒருவருடைய வயலுக்கு அருகிலே நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 நேரம் அவன் குளித்தால் அவனுடைய மேனியிலே ஏதாவது அழுக்குகள் அசுத்தங்கள் தரிபட்டிருக்குமான்னு கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னால் எதுவுமே தரிபட்டிருக்காது. அதே போலதான் அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐங்கால தொழுகை, அது பாவங்களை, அதன் மூலமாக பாவங்களை அல்லாஹ் தஆலா அழித்து விடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமிகு ரமதான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த ஐங்கால தொழுகையை நீங்கள் உரிய முறையிலே நபிகளார் காட்டிய முறையிலே சல்லு கமா ரஅய்துமூனி ஸல்லி என்று சொன்னார்களே, நான் தொழுவதை எவ்வாறு பார்த்தீர்களோ அதே போல தொழுங்கள் என்று சொன்னார்களே, அந்த தொழுகை நீங்கள் கூட்டாக தொழுது அந்த நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். தொழுகையிலே உள்ளச்சம் இருக்கிறது. அந்த தொழுகையை பேணி தொழுவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான். இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு நீங்கள் தொழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.